வெட்ட மாட்டேன். 7க்கு 7 பிள்ளைங்க. அந்த 7 பிள்ளைங்க ஒரு குழந்தைய வெட்டி ரத்தத்தை வந்து உன் நெத்தில வைக்கிற. ஆனா உனக்கு இவன் தாண்டா யம. என்னைக்குமே யம இவன் தான். உனக்கு இதான தீ எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த குழந்தைய வெட்ட மாட்டேன். இந்த அரவாங்காட்டிலே அப்படியே விட்டு காப்பாத்தி உன்னை பழிக்கு பழி வாங்குறேன்டா. நான் கேட்கறேன், என் பேர் என்னன்னு கேட்கறேன், நீ சொல்ல மாட்டேன். அதுக்கு அர்த்தம் கால மணி நேரம் வரும்பொழுது சொல்றேன். சொல்ற அப்பதான் உங்களுக்கு வரேன். இந்த தகடூர் தேசத்திலே தனசேகர மன்னன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்க நம் நாட்டு மக்கள் அனைவரும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு நம் நாட்டில் உள்ள மக்கள் அப்படி என்றால் முறையிட்டு பார்த்தாலும் குறைந்ததை காண முடியாது. இருந்தாலும் நாம் இருவரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ பேரிருத்தல் கேட்கின்றது.
கோழி வைக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. போச்சு ஏய், என்னடா போச்சு? சொன்னாதானே ஐயாவே ஏய் முடியா? என்னடா கட்டிக்கின்னு வரீங்க? ஏய் கண்டா, என்னடா கட்டிக்கின்னு வரீங்க? ஐயா மணியா, என்ன கட்டிக்கின்னு வரீங்க? ஐயா ஆ. நாங்க இந்த பயிரெல்லாம் ஆ. பாடாமாச்சு பட்ட பாடெல்லாம் ஆ. வீணாமாச்சு. வீணா போச்சா? என்னடா யாரா வந்து அர்த்தம் போட்டாங்க சொல்றா? அர்த்தம் போல ஆ. ஏறி கழுவினே ஆ. கார்த்திகை மாசத்துல ஆ. உங்க மாட்டு பொழுது ஓட்டு ஆ. கரும்பு நட்ட ஆ. கரும்பு எருமை போய் அருமை எருமை. நான் எங்கடா எந்த கோயிலடா போயிடுச்சுக்கிட்டு நாங்க அப்புறம் நான் செஞ்சேன். ஐயா ஆ. ஏன் சேகரா ஆ. கலகம் போட்டேன் ஆ. அத ஆ. காட்டு பண்ணி ஆ. மொத்த கடையில் கொஞ்சம் ஓடிச்சு ஒண்ணுமே இல்லை ஒண்ணும் இல்ல. ஐயா. நீ ஆ. என் இடத்துல என்னென்னமோ பயிர் வச்சு அந்த காட்டுல இந்த மிருதங்கம் பெட்டி தாளம் அது இது ஜாட்டி, ஜாட்டி பாலு, எல்லாமே கெச்ச, எல்லாம் அழிச்சிட்டு அழிச்சிட்டு போயிட்டு. மன்மத குஞ்சுடா நீ ஆனா. ஐயா ஆமா இந்நாட்டு மன்னர் நீங்களும் உள்ள இருக்கிறாரு. இருக்கிறாரா? உங்க நான் குவாரியை போய் சொல்றேன். ஏய், குறை பயிர் குறை ஆ, குறை. நாட்டு ஆ. குடிமக்கள் குடிமக்கள் அதுதான் கொஞ்சம் ஐயா இவன் பெருங்குடி ஆ. நான் சிறுகுடி ஆ, ஆ. அதான், உச்சி எல்லாம் அழிஞ்சு போறீங்க. ஏய், குடிக்காதீங்க. ஐயா அதுல பாக்கணும் இல்ல ஐயா, குறையெல்லாம் தீர்க்கணும். நம்ம நாட்டு குடிமக்கள் வந்துக்கிறாங்க. அவங்க இட்ட பயிரை மொத்தத்தை அந்த கரடி புலி சிங்கம் எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டா. அதனால நாட்டுல இருக்க மாட்டாங்க. வேண்டிய வழி இல்லாம வந்திருக்கிறோம். ஐயா வாழ்க 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 மக்களே உங்களுக்கு தெரிந்த குறை என்ன நாங்கள் வைத்த பயிர்கள் அனைத்தையும் காட்டு வன விலங்குகள் வந்து சேதப்படுத்தி அனைத்தையுமே அழித்து விட்டு சென்று விட்டது. அப்படியா ஆமா உன்ன உணவில்லாமல் விதைக்க வீரர்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த நாட்டை இதோடு எடுக்க போறதில்ல இந்த நாட்டை விட்டு நாங்க எங்கேயாவது போயிட்டு வயது போறோம் கிளம்பினாங்க. ஆமா ஐயா வேற நாடு செல்றோம். நாட்டை விட்டா போறீங்க ஆமா குடிமக்களே நீங்கள் எங்கதான் செல்ல தேவையில்லை உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு அதை விட 2 மடங்காக நான் தருகின்றேன் ஆனால் நீங்கள் நாட்டில் தான் இருக்க வேண்டும் நாட்டு விலங்குகள் எல்லாம் பயிர்களை எல்லாம் அழித்து விட்டது என்று கவலைப்படுகின்றேன் ஆமா அதனால் இப்பொழுது வீட்டுக்கு ஒரு ஆளாக என்னுடன் மாறுங்கள் வேட்டைக்கு செல்வோம் அப்படியே செல்வோம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் தருகின்றேன் நீ போய் வரியா கூட நீ ஆட்டாடுடா ஐயா, நீங்க யாரு வரீங்க? குடிமக்கள் வந்து ஐயா, பக்கத்துல போயிட்டு ஒரு மூட்டை பேர் கலத்தானே ஒரு மூட்டை வேர்களை ஆளை வச்சு உரிச்சா 2 மூட்டை பயிராச்சு. ஒரு மூட்டை வேர்களை 2 மூட்டை பயிர் ஒரு மூட்டை தோல், ஒரு மூட்டை பயிர். ஓஹோ அது அப்படியே போட்டா மொழிக்காதுன்னு கடாயில போட்டு வறுத்து கடாயில போட்டு வாங்கிட்டு அம்மியில வச்சு அரைச்சு அச்சியா அண்டால கொட்டி கலக்கி மாங்கொத்து போட்டு அப்படியே கையில தெளிச்சா மொழிக்காதுன்னு வெறுப்புங்கள்ல தெளிச்ச மரபுங்கள்ல ஒரு காய் இந்த பெருசு என்ன வெள்ளி வேணுங்க மரவள்ளி இருக்கு. பக்கத்துல காக்கான்னு இருந்தது. கச்சை கருவாடு நட்டேன், சரி கத்திரிக்காடா கத்திரிக்காய் நட்டேன். அதையும் அழைச்சிட்டு போட்டு ஐயா இவங்கள நானும் கைது தான் பயிர் வைக்கிறேன். என்ன பண்றது ஐயா? மேற்கொள்ள அப்படிலாம் பயிர் செஞ்சதுனால அரசாங்கம் வேலை செய்யுது. எது எப்படி வந்தாலும் பரவாயில்ல நீ பாத்துக்குவேன். நாங்க அப்படி இல்லை ஐயா அந்த அடங்காச்சு. ஐயா சரி சொல்லி அனுப்புங்க. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையை கொடுத்தாலுமே ஏப்பா, அந்த வரியில எங்களால கட்ட முடியாது என்ன மாதிரி ஏய், மனசு வச்சு ஆ. எங்க மேல ஆதரவு காட்டி ஆ. எங்க நான் கொஞ்சம் வரியை தள்ளுபடி பண்ணுங்க. வரி கட்ட மாட்டேன். வரி பிப்ரவரி, மார்ச், பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆவணி 3ஆம் தேதி மேற்கு நாடகம் இருக்கு. போங்கடா, போங்க. எல்லாத்தையும் தள்ளி போயிட்டு போங்க. நிகழ்ச்சி மன்னர் வாங்க. நிகழ்ச்சி மன்னர் வாங்க. நிகழ்ச்சி மன்னர் பார்த்தாயா நாட்டு மக்கள் பொருளிலே என்று சிறு சிறப்போட வாழ்ந்த வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆமாய்யா. ஆனால் நாட்டில் உள்ள விலங்குகள்லாம் ஆ, நம் நாட்டில் உள்ள மக்கள் வைத்த பயிர்களை நாசம் செய்து விட்டது ஆமாய்யா. சும்மா விடலாமா விடக்கூடாது. விடக்கூடாது ஆமா. அதனால் இப்பொழுது வேட்டைக்கு செல்ல வேண்டிய காற்றுக்கு ஆ. புறப்பட போகலாம்
ஆமாய்யா. ஆனால் வந்த இந்த காலகத்திலே சொல்லு. அந்த இடத்திலே ஏதோ குழந்தையின் அருள் ஐயா, ராஜா, ஏதோ குழந்தை குட்டி போட்டுருக்கு. அதான் அந்த சத்தம் கேட்குது. குள்ளநெறி குட்டி போடுது அந்த சட்டம். வேற என்ன? குழந்தை அழுவுறதுக்கோ குள்ளநெறி கட்டுறதுக்கோ ஓ, குழந்தை சத்தமா? ஓடி போய் பாருங்க. ஆமா. நானும் என் நாட்டை பொறுப்பை ஏற்றதிலிருந்து திருமணமே செய்து கொள்ளாமல் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆமா ஐயா. ஏன் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை? எதுக்கு? அப்படி ஒருவேளை நான் திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய பாசம் ஆசை அத்தனையும் மனைவி பிள்ளைகள் மீது போய்விடுமோ? இந்த குழந்தைக்கு ஆளுங்கள். பிறந்தது எனக்காக நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் வளர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அவளில் என்றும் முதல் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தோன்றில் புயல் தோன்றியே அக்கிரார் தோன்றலி தோன்றாமல் என்று என வல்லவரின் வாய்வதை செல்லவரை பழகுகின்றேன் நேர்ந்த நலவலபதி ஏந்தும் எந்த கையிலும் ஏற்றி கொண்டு போல் நின்றைகளா செந்தி நானும் இந்த தகவல் தேசத்தை அழைத்து தனசேகர மன்னருக்கு மகனாக பிறந்து ஆனந்தன் என வெகுண்டு யாதொரு குறையில்லாமல் சிறப்பான முறையை வாழ்ந்து வருகிறேன் உப்பதை செல்ல வேண்டும் பெற்றெடுத்த தாய் தந்தை சந்திக்க வேண்டும் ஆகிறார் சந்தோஷமாக ஆடிப்பாடிக்கொண்டு இந்திய சட்டம் போன்று மக்கள் தலைவன் யார் அவனார் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் யார் முழுதும் அவர் புகழ்
இந்திய சட்டம் போற்று மக்கள் தலைவர் யாரு? அவர்தான் சட்ட மீத காக்கிடம் கேட்காரு. பருவம் அவர் புகழை பாடி அவர் பாட்டின பாதையை நாடி இந்திய சட்டம் போற்று மக்கள் தலைவர் யாரு? ஏய், அவங்க. ஏய், சொல்லுங்கயா. அப்பா ஆ, பிள்ளையாய் மனப்பிள்ளையாய் நீ பிள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா? தந்தையாய் என எண்ணித்தாங்கிய தெய்வம் நீ அல்லவா? பிள்ளையாய் மனப்பிள்ளையாய் நீ கொண்டவனி அல்லவா? தந்தையாய் பிள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா? தந்தையாய் என எண்ணித்தாங்கிய தெய்வம் நீ அல்லவா? நீ என்றென்று வாழாளைய சீரம் சுரப்போடு இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை. உன்னை நல்லாசி இருந்தால் அதுவே போதுமப்பா. இருந்தாலும் காலை எழுதி காலை கடல் முடித்து விட்டு இருந்தாலும் 30 நாள் பாடசாலைக்கு செல்வேன். பாடசாலை செல்ல வேண்டும். ஆகையால் உன்னிடத்திலே உழைத்து விட்டு செல்லாமல் என்பதற்காகத்தான் உன்னை அப்படியே இருந்தால் பாடசாலை செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். சென்று அனைத்து பாடங்களையும் நல்ல முறையோடு படித்து வர வேண்டும். உலகில்லாமல் திறம்பான முறையை முடித்துவிட்டு நிறைவே உங்களை சந்திக்கிறேன். அப்படியே ஆகட்டும் மாடலா. புறப்படு. என்னையே இப்போதே பாடசாலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இன்னொரு வரக்கூடிய தோழி இவருக்கான வழி இன்னும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை ஊர்க்கின்றான் உள்ளவன் அந்த குரலுக்கேற்ப இன்னும் இரட்டனை நகரத்தைச் சேர்ந்த அங்காளம்மன் ஆலய சாமியார் ஐயா சத்தியசீலன் என்று சொல்லக்கூடிய கிளை என்பர் 101 ரூபாய் அடியனை பாராட்டி அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். ஏய், அண்ணாடி, பாடறியா? பாடசாலைக்கு செல்ல வேண்டும். ஆமா, நீ நான் மட்டும்தான் இருக்கோம். அவங்க போயிட்டா. அது சம்பளம் போயிடாமா? இவருமே சிக்காரமா? ஆண்டா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்குடா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டா? ஆ? என்ன சாப்பிட்டா? ஆண்டியா ஆனந்தா, என்ன சாப்பிட்டா? என்ன சாப்பிட்டா? எனக்கு தெரியாது. டிஃபன்ல ரசத்தை தொட்டு துண்ணுவாங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா நீ கல்றாடி? இவராக திருவரங்க தோழர் தமிழ். ஏய், நேரம் என்னாச்சு? மணி 9 ஆகுது. பாடசாலைக்கு போறல? நேரம் பத்து வரல பாருங்க. நான் எப்ப வந்திருக்கேன்? அதை கூட அவனா சைக்கிள் வந்து சைக்கிள் குடுறா. அடிச்சுட்டே வந்தான். உன்னை அடிக்கிறா. ஆமா. ஏய், கூட படிக்கிறது தானே. அவனை போய் அடிக்கல படி. ஒரு பக்கம் வச்சு போது ஒரு பக்கம் கிரைண்ட் உள்ள போடுற மாதிரி ஓடி ஏய், அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். இப்பொழுதே பாடசாலைக்கு செல்லலாம். புறப்படி நான் போகலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் போகணும். ஏய், அன்னைக்கு தாங்க ஈ விடுவாங்க. டீ விடுவாங்களா கொசு விடுவாங்களா? ஏய், விடுமுறை சனி ஞாயிறு 2 நாட்கள் போய் விடுமுறை நாட்கள். அன்னைக்கு பாடசாலைக்கு போவாங்க. ஏய்,
போகணும். வர முடியுமா முடியாதா? அப்ப வந்து நான் முன்னாடி போலாம். முந்த நேரத்துக்கு போலாமா? அப்படியே அடிச்சு வச்சுக்க. பாத்தாலே போவேனா? இப்ப போலாம். ஏய், மாங்காய் சிறுப்பு மாங்காய் தின்னலாம். பள்ளிக்கூடம் வேணாம், தேவையில்லை. நாங்க திருட போலாம், கடங்காய் திருட போலாம், வாழைக்காய் அறுக்க போலாம். ஏய், பள்ளிக்கூடம் போற மணி தேங்காய் எடுக்கிறது. வச்சுட்டு போலாம். ஏய், மாங்காய் போய் திருடலாம்னு சொல்றானே. திருடலாம் ஒரு குறைக்க மாட்டா. படிக்கும் போது திருட்டு வடிக்கலாம் போகலாமா?